ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் கிளைமேட். இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூம் பிரியாணி, பன்னீர் டிக்கா இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு குக்கிங் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு மீடியம் சைஸில் இருக்க பெரிய வெங்காயம் எடுத்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஸ்லைஸ் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நம்ம ஃபஸ்ட்டு பன்னீர் டிக்காவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பெரிய வெங்காயத்தை நல்லா பெருசாக பெட்டல் இருக்க மாதிரி நல்லா கட் பண்ணி பிரிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கேப்சிகம் எடுத்து அது உள்ளே இருக்க விதைகள்லாம் வெளியில் நீக்கிட்டு அதையும் ஒரு ஸ்கொயர் மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி பெருசாக எடுத்து வச்சுக்கலாம். யூஸ்வலாக பன்னீர் டிக்கா நல்ல ரோஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கான ஒரு க்ரில்லு பேன்லாம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. வீட்டில் இருக்க நார்மலான தோசைக்கல் வச்சே நான் பன்னீர் டிக்கா செஞ்சு காட்டியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் நல்ல ஒரு பன்னீர், எந்த பன்னீராக இருந்தாலும் எடுத்து கொஞ்சம் பெரிய ஸ்லைஸாக அதையும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கட் பண்ண வெங்காயம், கேப்சிகம், பன்னீர் இது மூணையும் வச்சு இப்போ நம்ம டிக்கா ரெடி பண்ண போகிறோம். இது ஃபஸ்ட்டு பேஸ்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூம் பிரியாணி அடுத்தது ஸ்டார்ட் பண்ணலாம். பன்னீர் டிக்கா செய்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், மிளகாய் தூள், அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேறு என்னெல்லாம் மசாலா உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்குமோ அதெல்லாமே சேர்த்துக்கலாம். இது ஹோம்மேடு பன்னீர் டிக்கா அப்படிங்கிறதுனால ஹோட்டல் ஸ்டைலில் அப்படியே வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது மசாலா ஐட்டம் சேர்க்கணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கிட்டு கட் பண்ணி வச்சு அந்த பெரிய வெங்காயம், கேப்சிகம், பன்னீர் இது எல்லாத்தையும் உள்ளே கலந்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் இதை ஊற வைக்கணும். ஸோ அதை மூடி வச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பாஸ்மதி அரிசியை நான் ஒரு 2 டம்ளர் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு 2 பாக்கெட் அளவுக்கு நான் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். மஷ்ரூம் என் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும்னால நான் 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு பாக்கெட் கூட எடுத்துக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயமும், 2 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி நான் எடுத்து வச்சிடுறேன். மஷ்ரூமே நல்லா உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வார்ம் வாட்டரில் கொஞ்சம் நேரம் அதை வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு தான் அந்த வெங்காயத்தை நான் கட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அவ்வளோதான். வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் கட் பண்ணி இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக நான் வார்ம் வாட்டரில் போட்டிருந்த மஷ்ரூமை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதையும் எனக்கு தேவையான அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ மஷ்ரூமை ஓரளவுக்கு நல்லா பெருசாக போட்டிங்க அப்படின்னா சாப்பிடும்போது அது மஷ்ரூம் கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப குட்டி குட்டி பீஸ்லாம் போட்டிங்கன்னா அது கரைஞ்சி போயிடும். அப்புறம் ஒரு 2 தக்காளி மீடியம் சைஸ் எடுத்து அதையும் நான் கட் பண்ணியிருக்கேன். நான் என்ன ப்ராசஸில் செய்வேனோ அந்த மெத்தட் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் பிரியாணி எப்படி செய்கிறதா இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. இப்போ நல்லா ஒரு பெரிய பேனில் எண்ணெய் விட்டு பிரியாணிக்கு தேவையான மசாலா, கொஞ்சம் முந்திரி பருப்பு, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருந்து இதோட நான் சேர்த்துட்றேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் பிரியாணி மசாலா இது வீட்டில் அரைச்சி தான் நான் வேறொரு வீடியோவில் இந்த மசாலா எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு என்னெல்லாம் தேவையானதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர், அதுக்கப்புறம் மல்லி, புதினா, நம்ம அலசி எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி அரிசி அது ஒரு 2 டம்ளர் எடுத்தேன். அதுக்கு நான் ஒரு 1.5 டம்ளர் தண்ணின்னு சொல்லிட்டு 3 டம்ளர் தண்ணியும், ஒரு ஸ்பூனுக்கு நெய், கடைசியாக கொஞ்சமாக பத்தாவதுக்கு உப்பும் கொஞ்சம் சர்க்கரையும் நான் சேர்த்து இதை குக்கரில் மூடி போட்டு 2 விசில் நான் விட்டுட்டேன். இந்த விசில் வர்ற கேப்பில் நான் ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணுறேன். என்கிட்ட ப்ரெஸ்டீஜ் ஆனியன் சாப்பர் ஒன்று இருந்தது. அது ரீசெண்டாக அந்த நூல் சிக்கிக்கிச்சு. அதில் தான் நான் எப்போவுமே ஆனியனை கட் பண்ணுவேன். குட்டி குட்டியாக நல்லா அழகாக வரும். இன்றைக்கி அது கொஞ்சம் ரெடியாக இல்லாதனால கையிலேயே கட் பண்ணி கொஞ்சம் தயிரும் உப்பும் போட்டு கலந்து அதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மெயின் டைமில் குக்கரோட விசில் போயிடுது. 2 விசில் போனோன்னு ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் நம்ம பிரியாணியை பிரித்து பார்க்கலாம். குக்கர் ப்ரெஷர் இறங்கிறதுக்குள்ளே நம்ம இன்னொரு பர்னரில் நல்லா தோசைக்கல்லை நல்லா சூடாக்கி விட்டுருங்க. சூடாக்கின தோசைக்கல்லை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெய் தாராளமாக விட்டு இந்த பன்னீர் டிக்காவுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீர், கேப்சிகம், ஆனியன் இது எல்லாத்தையும் போட்டு சிம்லேயே முன்னாடி பின்னாடி பரட்டி விட்டிங்க அப்படின்னா பன்னீர் டிக்கா செம்ம சூப்பராக ரெடி ஆயிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கமன்னு ப்ரெஷர் இறங்கி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. நம்ம கொஞ்ச நேரத்தில் ஒரு 1 ஹவருக்குள்ளாரியே இந்த மஷ்ரூம் பிரியாணி, பன்னீர் டிக்கா, ஆனியன் ரைத்தா, அப்புறம் கொஞ்சம் டெலிஷியஸாக இருக்கணுங்கிறதுக்காக கேரட், குக்கும்பர் எல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா கடைசியாக சோடா, லெமன் அந்த மாதிரியும் நீங்கள் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பரான லஞ்ச் காம்போ. ஸோ இது உங்கள் கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம சேனலில் நிறைய லஞ்ச் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்போ ரெசிபி ஷேர் பண்ண சொன்ன நண்பர்களுக்காக இன்றைக்கி நான் குக்கிங் விலாகாக ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.